ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புதன் பெயர்ச்சி, அதாவது வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு குருவின் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதாவது சனி செவ்வாய் சூரியனோட புதன் பகவான் இணைகிறார் குருவின் வீட்டில். அதாவது புதன் குரு சஞ்சாரம்னு சொல்லலாம். சனி செவ்வாய் சூரியன் சஞ்சாரம். ஏன்னா சூரியன் கூடயே தான் புதன் எப்பவுமே இருப்பாரு. இந்த இந்த அதாவது இந்த வருடம் கடைசி பராப வருடத்தின் கடைசி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய புதன் பெயர்ச்சி அவரோட கால புருஷ தத்துவப்படி குருவின் வீட்டில் வரும் பொழுது இந்த மூன்றிலிருந்து 4 ராசிக்காரர்களுக்கு சில யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. என்ன யோகம் பார்ப்போங்க. ஏன்னா புதன் பகவான் அங்க நீச்சபங்க ராஜ யோகம் பெறுகிறார். 4 ராசிகளுக்கு கல்வி யோகம், கல்வியில் தேர்ச்சி பெறுறது, அதிக மதிப்பு பெறுறது, அதாவது உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ரிசர்ச் என்ற மாதிரி அமைப்புகள் எல்லாம் முயற்சி யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த 4 ராசிக்காரர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள், அதாவது நீங்க படிக்கணும்ன்ற ஆசைப்படுறது எல்லாமே கொடுக்கக்கூடிய, கல்வியில் முதல் தர மதிப்பெண், முதல் தர யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் பகவான் குரு வீட்டில் நீச்சபங்க ராஜ யோகம் பெற்று இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சிறந்த கல்வி யோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருங்க. அது யாருன்னா நீங்க தாங்க. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பராசி நேயர்களே, இந்த 4 ராசிக்காரர்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் அமைப்பு இந்த புதன் பெயர்ச்சி கொடுக்க போறாருங்க. புத்திசாலியா இருக்கணும்னா புதன் பகவான் அருள் கண்டிப்பா வேணும். புதன் பகவானின் அதாவது தாக்கம் அதிகமா இருக்கும். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த படிச்சுக்கள் ஈக்குவலா திறமையா அதன தொழிலையோ வேலையோ எல்லாம் பண்ணுவாங்கன்னா அவங்களோட புதன் ஆதிக்கத்தன்மை இருக்கும். சிறந்த அறிவாளி புத்திசாலிகளை உருவாக்குவது புதன் மற்றும் குரு. ஏன்னா குரு ஒரு திட்டம், அதாவது ஒரு ப்ராசஸ்னா அதாவது ஒரு படிப்படியா இந்த கல்வி படிக்கணும், அடுத்தது 12th பண்ணணும், அடுத்தது இந்த கோர்ஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்தது இந்த செகண்ட் டிகிரி படிக்கணும், 3வது டிகிரி படிக்கணும், அடுத்தது டாக்டர் படிக்கணும்ன்ற ஒரு காலதாமதம். அதாவது ஒரு 12 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் படிச்சு நிரந்தர கல்வியை பெற்று அது மூலயமா அதாவது பேரு புகழ் ஒரு கௌரவ பொறுப்பு பண்றது குரு காரகமா இருந்தாலும் புதனும் கூட இருக்கணும். ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா லாங் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப நேரம் படிக்கணும், ரொம்ப நாள்லாம் டக்குன்னு பார்ப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஒரு ஒரு கண்ணிமிக்கும் நேரத்தில் ஒரு 3 மாசம் கோர்ஸ், ஒரு 10 மாதம் கோர்ஸ் எல்லாம் படிச்சு டக்குன்னு அதில் கை தேர்ந்து வெற்று அதுல சிறந்தும் விளங்குவார்கள். அதாவது அதே மாதிரி இந்த புதன் ஆதிக்கம் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஒரே துறையில வளர்றதும் அவங்களுக்கு பிடிக்காது. டக்குன்னு இன்னொன்னு கத்துக்கிட்டு வேற இதுல போறது, இந்த அமைப்பெல்லாம் கொண்டு போய் சொல்லுவார். சோ இந்த புதன் பகவான் குருவின் வீட்டில் நீச்சமடைந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். இது எப்படின்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. அதனால புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். உங்களோட இந்த 4 ராசிக்காரர்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் சிறந்த கல்வி யோகம், சிறந்த பட்டப்படிப்பு, உயர்கல்வி யோகம் பெற்று உயர்ந்த நிலைக்கு போறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஸோ ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் வர்றதுனால நீங்க ரிஷபம் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பராசிக்காரர்கள் கல்வி யோகம், ரிசர்ச் படிப்பு, பட்டப்படிப்பு, உயர்கல்வி, டாக்டரேட் படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. எப்படின்னு பார்ப்போம். ரிஷபத்துக்கு 11ஆம் இடம். எப்பவுமே அந்த உயர்கல்வி, அதாவது 2வது டிகிரி, 3வது டிகிரி, பட்டப்படிப்பு, ரிசர்ச், பிஎட் அந்த மாதிரி படிக்கணும்னா அந்த 11ஆம் இடம் வலுப்பெறணும். குருவோட வீட்டுல புதன் சஞ்சாரிக்கும் போது இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துவார். சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு அங்க 11ஆம் வீட்டுல இருக்காருங்க. புதன் அங்க அவரோட 8ஆம் இடத்துல இருக்காரு. சோ புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆற்று நீச்சபங்க ராஜயோகம் படும்போது சோ மிதன வீடமும் அவருக்கு மிதன ராசி, அதாவது மிதன ராசி அவருக்கு ஸ்ட்ராங் ஆகுது, அதாவது சிம்ம ராசிக்கு. சோ இவரும் ரிசர்ச் படிக்கிறது, உயர்கல்வி படிக்கிறது, அந்த மாதிரி பட்டப்படி படிக்கிறது அமைப்பெல்லாம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் பகவான் நீச்சபங்கம் ராஜயோகம் பெறுகிறார். அதனால் 5ஆம் இடம் என்றது பட்டப்படிப்பு, உயர்கல்வி. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த பட்டப்படிப்பு யோகம், உயர்கல்வி யோகம் கிடைக்கிறதுக்கான நிலைமை காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு சாதகமா முடியும். விருச்சக ராசிக்கு 5ஆம் இடம் பட்டப்படிப்பு குறிக்கிற இடம்னால குருவின் வீட்டில் புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். 30 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல கூட இப்ப படிக்கணும், நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க, அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருங்க. அடுத்தது
கும்பராசி நேர்களே, கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். ஸோ 2ஆம் இடமும் கல்வி ஸ்தானத்தை குறிக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் பகவானும் அங்க இருக்காரு. அதாவது நீச்சபங்க ராஜயோகம் போட்டு பரிவர்த்தனையில மிதுன வீட்டுல இவங்க 2 பேரும் ஆட்சின்ற நிலைமையில இது வந்துடும். ஸோ குருவும் புதனும் அங்க ஆட்சி, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா புதனும் குருவும் ஆட்சின்ற நிலைமையில கும்பராசியில யார் யார் மாணவர்கள், அதாவது முனைவர் பட்டம் படிக்கணும், அல்லது வந்து உயர்கல்வி படிக்கணும், தேர்ச்சி பண்ணணும், பிஹெச்டி லெவல்ல படிக்கணும் என்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ மொத்தத்தில் இந்த புதன் பயிற்சி குருவோடு இணைந்து மீன வீட்டில் பயிற்சி அடைந்து புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று இந்த ராசிக்காரர், நீங்க உங்களோட இந்த 4 ராசிக்காரர்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் சிறந்த கல்வி யோகம், சிறந்த பட்டப்படிப்பு, உயர்கல்வி யோகம் பெற்று உயர்ந்த நிலைக்கு போறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். புதன் பெயர்ச்சி வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார்கள் புதன் பகவான். ஸோ புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட, அதாவது கல்வியை குறிக்கிறது, புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம், அதாவது வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த தமிழ் வருடத்தின் கடைசி கிரக பெயர்ச்சி, அதாவது பராப வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா கிரக பயிற்சி நடக்குதுங்க. கால புருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் அவர் பயிற்சி அடைகிறார். இங்கு புதன் பகவான் நீச்சம் அடைகிறார். நீச்சமடைந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். அதாவது குருவின் வீட்டில் அவர் நீச்சம் அடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் எப்படி பெறாருன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறாங்க. சரிங்களா? ஏன்னா மிதுன ராசியில் குரு பகவான் ஆல்ரெடி இருக்காரு, அது புதனோட வீடு. குருவோட வீட்டுல புதன் பகவான் வரும்போது இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெறுகிறார். இந்த கிரக பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ராசிக்காரர்களுக்கு கடனில் சிக்க வைக்கும் அமைப்புகள் இருக்குங்க. கடன்னா என்னன்னா நீங்க பயப்பட வேணாங்க. கடனில் சுப கடனும் இருக்கு, தொழிலுக்கு வாங்கறதுக்கா இருக்கு, வியாபாரம், இந்த மாதிரி உங்களோட முயற்சிகள், முன்னேற்றங்கள், அதாவது பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஒரு வேலையில இருக்கிறீங்க, இல்ல வீட்டுக்கு வீடு கட்டணும், இல்லைன்னா வீட்டுல சுபகாரியங்கள் பண்ணணும் என்ற அமைப்புகளுக்கெல்லாம் வந்து கடன் வாங்கி ஆகணும். இந்த அமைப்புல இந்த 4 ராசிக்காரர்கள் கடன் வாங்கும் நிலையில் கொடுக்க போகிறார். யாராருன்னு பார்ப்போம். மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிக்காரர்கள் கடனில் சிக்க வைக்கும் இந்த புதன் பயிற்சி என்னன்னா, மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது விரயஸ்தானம் என்னக்கூடிய 12ஆம் இடத்துல புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். அவரு உங்க ராசிக்கு 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடம் என்னும் போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியால் உங்க தொழில் விஷயமும் சரி, யாரெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வீடு கட்டணும், இல்ல தொலைதூர பிரயாணம் பண்ணணும், இந்த மாதிரி வெளிநாடு போகணும், இந்த அமைப்புகள்லாம் இப்போ ஃபாரின்ல போய் படிக்கணும், இல்ல ஃபாரின்ல போய் வேலைக்கு செய்யணும்னா கடன் வாங்குறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க இதன் மூலயமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் கடனிலும் சிக்க வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. இப்போ நீங்க வீடு கட்டணுன்ற அமைப்பு இருந்ததுன்னா, லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லோன் வந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆகி உங்களுக்கு வரதுக்கு அமைப்பு இருக்கு. வீட்டுல சுபகாரியம் பண்ணணும், வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றீங்க, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அதுக்கு கடை வாங்குற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீண்ட தூர பிரயாணம் மூலயமா உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணணும், இல்ல வெளியூருக்கு போகணும், வெளி மாநிலம் போயிட்டு அங்க போய் இருக்கணும், ஒரு 3 மாசம் 6 மாசம் இருக்கணும், வேலையில டிரான்ஸ்ஃபர், இப்போ வந்து அரசு துறையில இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, அங்க போயிட்டு நீங்க ஒரு வீடு பார்க்கணும், செட்டில் ஆகணும்ன்ற அமைப்புல இருந்ததுன்னா அதுக்கு கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கு. அதாவது தொழில், வேலை, வீட்டுல சுபகாரியம், முன்னேற்றம், இந்த அமைப்புக்கெல்லாம் கடனை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த புதன் பெயர்ச்சி அடைகிறாருங்க மேஷ ராசிக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கடகம். கடக ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் ஆல்ரெடி இருக்காரு. கடன் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல உச்சம் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். சோ உங்களுக்கு பாக்கிய ஸ்தானமான 9ஆம் இடத்தில் உங்களுக்கு திருமணம் நிகழ்ச்சியோ, இல்ல உங்க குழந்தைங்க, உங்க பசங்களுக்கு திருமண அமைப்பு, சுப காரியங்கள் பண்றதுக்கான அமைப்புலாம்ன்றது இருக்குதுன்னா நீங்க கடன் வாங்கும் சூழ்நிலையில் இந்த புதன் உங்களுக்கு அமைப்பை கொடுத்துருவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் பகவான் நீச்சபங்கம் ராஜயோகம் பெறும்போது உங்களுக்கும் தொழில், வேலை, முன்னேற்றம், பிசினஸ், இப்போ ஒரு நீங்க புது பிசினஸ் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும், வேற ஒரு பிரான்ச் ஓபன் பண்றீங்க, இல்ல ஒரு 4-5 பேரை போட்டு நீங்க ஒரு தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கன்னா, ஸோ வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் பிசினஸ் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கடன் வாங்கறதுக்கான அமைப்பை கொடுப்பார் இந்த புதன் பகவான்.
அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். சோ 6ஆம் இடம்ன்றது உங்களோட வேலையை கொடுக்கிற இடம், கடனை தீர்க்கிற அமைப்பு. அதாவது ஒரு கடனை அடைத்து இன்னொரு கடன் வாங்கணும். ஏற்கனவே ரொம்ப அதாவது இப்ப நீங்க ஒரு எஃப்டி வச்சிருக்கீங்க, எஃப்டி க்ளோஸ் பண்ணி இல்ல எஃப்டியை வச்சே நீங்க வந்து லோன் வாங்குறது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ற ஏதோ ஒரு சுபகாரியங்கள் நடக்குதுன்னா உங்க டெபாசிட்டை வச்சு கடன் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுதான். ஏன்னா குரு இருக்கிற இடம் 6ஆம் இடம்னால டெபாசிட்டை வச்சு நீங்க வந்து கடன் வாங்கி சுபகாரியம் பண்றது, தொழில் மேம்படுறது, அதாவது புதிய புதிய முயற்சிகள்னால உங்களுக்கு சக்சஸ் ஆகுறது. ஏன்னா 3ஆம் இடம் உங்க முயற்சியை குறிக்கிற இடம். ஸோ புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும்போது, சாதகமாக அமையும் போது, ஒரு தொழிலோ ஒரு வேலைக்கு போறீங்க, இல்ல உங்க பசங்களுக்கு வந்து ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்குது, ஒரு படிப்புக்காக முயற்சி பண்றீங்க, அப்ளை பண்றீங்க, உங்க குழந்தைகளுக்கு கல்வி கடன் அந்த மாதிரி எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான அமைப்பும் இந்த புதன் பகவான் கடனில் சுப கடனாகவும் மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இந்த புதன் பயிற்சி உங்க ராசிக்கு, அதாவது மேஷம், கடகம், துலாம், மகர ராசிக்காரர்கள் புதன் பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று சுப கடன்கள், சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள், தொழில் வளம், வேலை எல்லாத்தையும் நீங்க வந்து டெவலப் பண்றதுக்கான கடன் அமைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க வளமுடன். வணக்கம். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கடைசி கிரக பயிற்சியான புதன் பகவான், அதாவது வித்யாகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் கூடயே சுத்திட்டு இருக்கிற புதன் பகவான் இந்த பராப வருடத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் வருடத்தின் கடைசி கிரக பயிற்சி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ மீன ராசியில் குருவோட வீடு, அந்த இடத்துல புதன் பகவான் நீச்சம் பெறுகிறார். ஆகையால் இந்த புதன் பகவான் குரு வீட்டின் நீச்சம் பெற்று குரு பிளஸ் புதன் இணைவு, அதாவது நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார். ஏன்னா புதன் பகவான் குரு வீட்டுல இருக்காரு, குரு வந்து புதன் வீட்டுல மிதன வீட்டுல இருக்கும்போது மிதன ராசியில் இருக்கிறார். சோ இப்படி அவங்கவுங்க வீடுக்கு இடம் மாறி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருவர் ஆட்சி நிலைமை பெறுகிறார். சோ இந்த புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று முக்கியமா இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பேரு, புகழ், பதவி உயர்வு, அதாவது உங்களுக்கு புகழ், கௌரவ பொறுப்புகள், கௌரவ பதவி, கௌரவ பொறுப்புகள்லாம் வரத்துக்கு அதாவது உங்க பேரே வந்து ஒரு வேலையிலயும் சரி, ஒரு தொழில் பண்ற இடத்துலயும் சரி, ஒரு சோசியல் மீடியால எந்த செக்மெண்ட்ல பொதுத்துறையில இருக்கிறவங்க யாராலும் சரி பதவி உயர்வு, பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவ பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. அந்த ராசிக்காரர்கள் நீங்க தாங்க. மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இந்த 4 ராசிக்காரர்கள் பேரு, புகழ், பதவி உயர்வு, தொழில வந்து கௌரவ அந்தஸ்து, பதவி உயர்வு கிடைக்கிறது எல்லா அமைப்புகளும் கொடுக்க போகிறார் இந்த புதன் பயிற்சி. அவரு மீன வீட்டில் வந்து, அதாவது குருவோட வீட்டுக்கு வந்து மீன ராசியில் பெயர்ச்சி அடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார். புதன் பகவான் எப்படின்னாங்க, ரொம்ப ஃபாஸ்டா, அதாவது ரொம்ப வந்து வேகம், அதாவது அதுலயும் விவேகம், ஒரு புத்திசாலித்தனம், ஒரு எல்லாத்திலுமே ஒரு பிரில்லியன்ஸ் காட்டுறக்கூடிய அமைப்பு கொண்டது புதன் பகவான். அவரு இப்போது நீச்சபங்க ராஜயோகம் பெறும்போது மீன ராசிக்காரர்களே, நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு குருவின் தன்மையும் இந்த புத்திசாலித்தனத்தையும் அதிகமாக கொண்ட நீங்க இந்த பெயர்ச்சியின் மூலம் யாரெல்லாம் சோசியல் மீடியால இருக்கீங்க, அதாவது சினித்துறையில இருக்கீங்க, நாடகத்துறையில இருக்கிறீங்க, அதாவது கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேரு, புகழ், பதவி உயர்வு, அங்கீகாரம், அந்தஸ்து, நீங்க நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையறதுக்கான அமைப்பு இருக்குங்க. ஏன்னா அவரு உங்களுக்கு 4க்கு அதிபதி, அதே மாதிரி உங்களோட 7க்கு அதிபதியும் புதன் பகவான் தான். ஒரு நல்ல அந்தஸ்து, பதவி உயர்வு, ஒரு முன்னேற்றம், உங்க பேரு வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு வந்து புகழ் அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த புதன் பகவான். அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள். சோ மிதுன ராசி நேயர்கள், உங்க ராசி அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று நீச்சபங்க ராஜா எடுக்கும்போது யாரெல்லாம் மிதராசிக்காரர்கள் வந்து வேலையில இருக்கிறவங்க, தொழில் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா புதிய முன்னேற்றம், அது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல பேரு, அது மூலயமா உங்களுக்கு வந்து பதவி உயர்வு, உங்களுக்கு வந்து சில பேர் பாத்தீங்கன்னா வேலையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு ஒரு கீழே ஒரு வேலை கொடுக்குற மாதிரியும், இல்ல உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட் கொடுத்து புதிய பொறுப்புகள் கொடுத்து உங்களுக்கு அதன் மூலயமா சம்பள உயர்வு, பண வரவு அதிகமா வரதுக்கான அமைப்பு
வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேலை, பிசினஸ், தொழில இருக்கிறவங்களுக்கும் வந்து புதிய தொழில் தொடங்குறதுக்கு அமைப்பு, அது மூலயமா உங்க பேரு, சார் இவர் கடைக்கு போங்க சார், உங்க பிசினஸ் இவர்கிட்ட நீங்க பொருள் வாங்குங்க நல்லா இருக்கு, அந்த மாதிரி உங்க பேரை சொல்லி வியாபாரம் வந்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை மாற்றத்தை கொடுத்து, முக்கியமா உங்க நேம் அண்ட் ஃபேம் வந்து டெவலப் ஆகுறது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த புதன் பயிற்சி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து கன்னிராசி நேயர்கள், ஸோ கன்னிராசி நேயர்களுக்கும் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று, அதாவது நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். உங்களுக்கு 10ஆம் அதிபதி அவர். வேலையில வந்து தொழில் பண்றவங்க, வேலையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாலும் சரி, அதாவது டீச்சர் துறை, கலைத்துறையில இருந்தாலும் சரி, உங்களோட நீ நல்லா படிச்சிருக்கப்பா, நல்ல மதிப்பெண் பெற்றிருக்க அப்படின்ற அமைப்பு இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் அவங்க கூட இருக்காரு. ஸோ விளையாட்டு துறையில இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வந்து முதன்மை பெற்று வெற்றி பெற்று உங்க பேரு வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வந்து நன்மையை கொடுப்பாரு. அதே மாதிரி தனுஷு ராசி நேயர்களே, தனுஷு ராசி நேயர்களுக்கு வந்து 4ஆம் இடத்தில் வந்து நீச்சபங்க ராஜயோகம் படும்போது உங்களுக்கு வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், அது மூலயமா உங்களுக்கு பதவி உயர்வு, அரசாங்க வேலையில இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கொடுத்து இதை பாருப்பான்னு சொல்லி, ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம்லாம் வருது. ஸோ யாரெல்லாம் தனுசு ராசி நேயர்கள்லாம் அரசியல்ல இருக்கிறவங்க, பொதுத்துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, இல்லை ஒரு கோவில் பணி பண்றீங்க, ஒரு கும்பாபிஷேகம் பண்றீங்க, அந்த அமைப்பெல்லாம் வந்து உங்க நேம் வந்து இப்போ வெளிப்படும். ஸோ இந்த அமைப்பெல்லாம் புதன் பகவான் மீனராசியில் நீச்சபங்க ராஜயோகம் பெறும்போது, முக்கியமா இந்த 4 ராசிக்காரர்கள் மீனம், மிதுனம், கன்னி, தனுஷு, உங்களோட பேரு, புகழ், கௌரவம், வளர்ச்சி, அதன் மூலயமா உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம், அதன் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு பண வரவு, அதிர்ஷ்டம் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.